பிரதர் வணக்கம். இப்போ வணக்கம். வங்கக்கடல்ல உருவான இந்த மோந்தா புயல் கொஞ்சம் கொஞ்சமா சென்னை, ஆந்திரா பகுதிகள நோக்கி நெருங்கி வர்றதா நம்ம தகவல்கள பார்க்குறோம். அடுத்த நாளுக்கு, இரவுக்கு இந்த மழை எப்படி இருக்கும்? இந்த புயல் எங்க கரைய கடக்கும்? என்ன பாதிப்பு இருக்கும்? குறிப்பா பார்த்தோம்னா, இன்று அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4:30 மணி நிலவரப்படி, சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே கிட்டத்தட்ட 380 கிலோமீட்டர் தொலைவுல இந்த மோன்டா புயல் மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில நகரத் தொடங்கியிருக்கு. இன்று மாலை வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்த புயல் தற்போது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர நிலப்பரப்பு நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த புயல் நாளை இரவு அக்டோபர் 28ஆம் தேதி இரவு ஆந்திர மாநிலம் மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் தீவிர புயலாக மாறினாலும் கரையை கடப்பதற்கு முன்னதாக சற்றே காற்று முறிவால் பாதிக்கப்பட்டு வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போது வலுவிழந்து புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக ஆந்திர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மிக கனமழையும், தெற்கு ஆந்திர பகுதிகளில் அதீத கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மச்சுலிப்பட்டினம் முதல் நெல்லூர் வரையிலான பகுதிகளில் அதீத கனமழையும் குறுகிய காலத்துல தீவிர மழை பொழிவும் அடுத்த 36 மணி நேரத்திற்குள்ளாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த புயல் காற்று பாதிப்பை விட மழைப்பொழிவின் தாக்கத்தை தான் அதிகமா ஏற்படுத்தும். குறிப்பா கடந்த 4-5 ஆண்டுகள் வங்கக்கடல்ல வடகிழக்கு பருவமழை காலத்துல உருவான புயல்கள் ஒரு குறுகிய நேரத்துல தீவிர மழைப்பொழிவை கொடுத்ததை பார்க்க முடிந்தது. அதே போன்று ஒரு குறுகிய நேரத்துல தீவிர மழைப்பொழிவை தெற்கு ஆந்திர பகுதிகளில் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது ஆந்திர அரசும் ஆந்திர மக்களும் காற்றை விட மழைக்கு சற்று தேவையான எச்சரிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டிய அவசியத்துல தற்போது ஏற்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு குறிப்பா வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல காலை முதல் விட்டு விட்டு மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரத்துல இந்த மழைப்பொழிவு தொடரும். அதே சமயத்தில் இரவு நேரத்துல சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பரவலா கனமழைக்கும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிற மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை தொடரும். அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல இந்த மழைப்பொழிவு நாளை அக்டோபர் 28ஆம் தேதி காலை முதல் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நாளைய தினம் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மிதமான மழை அவ்வப்போது இருக்கும். மேற்கு திசையிலிருந்து தரைக்காற்று சற்றே அதிகரித்து வீசக்கூடும். இந்த மழையால சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு நம்ம அச்சப்படக்கூடிய சூழல் எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக அச்சப்பட தேவையில்லை. இந்த மழைப்பொழிவுனால வெள்ளப்பெருக்கோ அல்லது ஏரிகள்ல நீர் திறக்கும் அளவிற்கோ மழைப்பொழிவு இருக்க போறதில்ல. இது சாதாரண மிதமான மழை தொடர்ந்து பெய்யும். இரவு நேரத்துல சில மணி நேரங்களுக்கு கனமழை பெய்யும். இதன் தாக்கம் அதிகபட்சம் தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கலாம். போக்குவரத்து இடையூறு அல்லது போக்குவரத்து நெரிசல் நாளை பகல் நேரத்துல இருக்கக்கூடும். மற்றபடி இந்த புயல்னால, மோன்டா புயல்னால நமக்கு வட தமிழகத்துல தாக்கமோ அல்லது பெரிய பாதிப்போ இருக்க போறதில்ல. ஓகேங்க பிரதர். தங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி.